அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். முந்தின பகுதியில சாலமோன்ட்ட ஆண்டவர் நீ விரும்பினது என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொன்ன போது, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டபோது ஆண்டவர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தாரு. அதோடு சேர்ந்து ஐஸ்வர்யம், கனம், நீடித்த நாள், இதெல்லாம் நீடித்த வாழ்வு, இதெல்லாம் அவருக்கு கூட கொடுக்கப்பட்டது. இப்ப ஞானம் பெற்ற அந்த சாலமோன் ராஜாவின் இடத்துல 2 வேசிகள் வர்றாங்க. தவறான வாழ்க்கை உடையவங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ராஜாவிடத்துல வர்றாங்க. அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். எனக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. தவறான வாழ்க்கையின் மூலம் பிள்ளைகள் பிறந்திருக்கு. அவங்க ஒரே வீட்டுல இருக்காங்க. நான் பிள்ளையை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளையை பெற்றார். 3 நாள் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்குது. நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. 2 பேரு, 2 குழந்தைகள், அது தவிர வேற யாரும் இல்லை. ராத்திரி தூக்கத்தில் இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அவ புரண்டு படுக்கும்போது பிள்ளை மேல படுத்துட்டா, செத்து போயிடுச்சு. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில், நான் தூங்கிட்டு இருந்தேன், இவள் நடு சாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடந்த என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். அவ குழந்தைய இங்க வச்சுட்டு இந்த உயிரோடு இருக்க குழந்தையே எடுத்துக்கிட்டா. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருச்சு, என்கிட்ட இருக்கிற பிள்ளை செத்து போயிருக்கு, இது என் பிள்ளை இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைய ராஜாவினிடத்துல சொல்றான். நியாயம் கேட்கும்படியா வர்றான். அதற்கு மற்ற ஸ்திரீ, அந்த பிள்ளை இறந்து போச்சுல, அந்த பிள்ளையோட தாய், அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். உயிரோடு இருக்கிறதா என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். ஒரு உயிரோடு இருக்கிற பிள்ளைய வச்சுட்டு என் பிள்ளை அப்படின்னு இவ சொல்றா, என் பிள்ளை அப்படின்னு அவ சொல்றா. ஒரு பிள்ளைய வச்சுட்டு 2 பேரும் வாதாடுறாங்க. இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். இப்ப ராஜாவுக்கு நியாயம் தீர்க்கணும். ஒரு சவாலான காரியம். இப்ப ராஜாவின் இடத்துல இந்த பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறார். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, இவளும் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளைன்னு சொல்றா, அவளும் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளைன்னு சொல்றா.
அப்படின்னு சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லி தனக்குடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுகிறான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். ரெண்டா பிளந்து 2 பேருக்கும் பாதி பாதியா கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். சொன்ன மாத்திரத்துல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த தீர்ப்பு பார்த்தா முட்டாள்தனமா இருக்கு. அந்த ராஜா சொன்ன வார்த்தைகள் அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு புரியல, முட்டாள்தனமா தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, உண்மையான தாய் என்ன செய்தா, குடல் துடிக்குது, ஐயோ என் பிள்ளைய வெட்ட போறாங்களே அப்படின்னு அவ துடிக்கிறா. துடிச்சு, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றான். எங்கேயோ என் பிள்ளை உயிரோடு இருந்தா பரவாயில்ல, அவகிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புறான். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள். மற்றவளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவ பிள்ளை ஏற்கனவே செத்துருச்சு, இப்ப இந்த பிள்ளையும் செத்து போனா பரவாயில்ல அப்படின்றதுனால, இல்ல எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடட்டும் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே இதன் தாய். உண்மையான தாய் என்ன செய்யலைன்னா, குழந்தை சாகிறத விரும்பல, அதனால இந்த குழந்தை அவளுடையதான். அவங்க 2 பேரும் இந்த ராஜா சொன்ன வார்த்தைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை வச்சு சரியான தீர்ப்பை ராஜா என்ன செய்யறான் சொல்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ராஜாவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்காரு நியாயம் விசாரிக்கிறதுக்கு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சிட்டு அவனுக்கு பயந்தார்கள். ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு பயம் எல்லாருக்குள்ளும் ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு சாலமோனுக்கு. அதனால தன்னிடத்துல வந்த அந்த பிரச்சனைய ஞானமா விசாரித்து நியாயம் தீர்த்து தீர்ப்பளித்ததை பார்க்கிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அவன் எல்லா காரியத்தையும் ஞானத்தோடு செயல்பட்டான். அது போல நம்மளும் ஞானமா செயல்படுறதுக்கு ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கணும். அதே யாக்கோபு 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருந்தாரு. அவங்கிட்ட ஒரு பிரச்சனைய சொல்றாங்க. 2 வேசி வர்றாங்க. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தோம். நாங்க ராத்திரி தூங்கும்போது இந்த பெண்ணு திரும்பி படுக்கும்போது அவளோட குழந்தை இறந்துருச்சு. அவ ராத்திரியில எந்திரிச்சு என் குழந்தைய எடுத்து அவ வச்சுக்கிட்டா, அவ குழந்தைய செத்து போன குழந்தைய என்கிட்ட வச்சுட்டா அப்படின்னு ஒரு பெண் சொன்னா. இன்னொரு பெண் இல்ல இது ஏன் பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய வச்சு 2 பேரும் இது ஏன் பிள்ளைன்னு பிரச்சனை பண்ணாங்க.
இது ராஜா கிட்ட சொல்லும்போது ராஜா உடனே பட்டயத்தை கொண்டு வாங்க, பிள்ளைய வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்ன உடனே உண்மையான தாய் என் பிள்ளை மறிக்க கூடாது, அவளையே கூட வச்சுக்கிடட்டும், அவகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த இன்னொரு பெண் என்ன சொன்னான்னா, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிள்ளைய பிளந்து போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உண்மையான தாய் யாரு அப்படின்றது வெளிப்பட்டுச்சு. உடனே உண்மையான தாயின் இடத்துல அந்த குழந்தைய ராஜா கொடுக்க சொன்னார். இந்த இத இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்துக்கு அறிந்து அதுக்கப்புறம் சாலமோனுக்கு எல்லாம் பயந்து நடந்து வந்தாங்க அப்படின்றத தியானிச்சோம். அது போல நமக்கும் ஞானத்தை தேவனிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஞானத்தில் சிறந்தவர். ஆண்டவரே சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து நியாயமாய் தீர்ப்பு செய்ய சாலமோனுக்கு உதவி செஞ்சீங்க. அது போல ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாய் பேச, ஞானமாய் செயல்பட ஆண்டவரே இங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியிருக்கிறீர். அது போல நாங்க குடும்பத்துல ஞானமாய் நடக்கணும், சமுதாயத்துல ஞானமாய் நடக்கணும், சபையில ஞானமாய் நடக்கணும். எங்கெல்லாம் எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ள இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் சொல்லிக்கிறோம். நீரே எங்கள் ஞானம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று நாங்க சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க. ஞானமாய் ஊழியத்தை நிறைவேற்ற அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்த கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.